ஆர்ஆர்பி அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு. ஸோ ரயில்வேல இருக்க இந்தியன் ரயில்வேல இருக்க ஜாப்ஸ ஃபில் பண்றதுக்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து ஆர்ஆர்பி. அதுல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன பத்தின டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 1036 இருக்கு. இது வந்து ரெகுலர் பேசிஸ். அதாவது ரயில்வேல இருக்க மேக்ஸிமம் போஸ்ட் வந்து பெர்மனன்ட் போஸ்ட் தான் ரிலீஸ் ஆகும். போஸ்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, மினிஸ்டரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரீஸ். இதுல வந்து வேரியஸ் போஸ்ட் இருக்கு. ஒவ்வொரு போஸ்ட் அதுக்குண்டான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா, February 6, 2025. ஜாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா, ஆல் ஓவர் இந்தியால இருக்க வேரியஸ் பிளேஸஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. வேக்கன்சி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த டோட்டல் 1036 போஸ்ட்டும் வேரியஸ் போஸ்ட் கீழ வருது. அது ஒவ்வொன்ன பத்தின டீட்டெயில்ஸ் வந்து இந்த டேபிள்ல இருக்கு. ஸோ பிஜிடினா டீச்சர்ஸ் அது ரிலேட்டட் போஸ்ட் ஒரு 187 இருக்கு. அதேபோல டிஜிடிலே வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த 2மே பார்த்தீங்கன்னா, வேற வேற இடங்கள்ல அதாவது ரயில்வேல இருக்க வேரியஸ் ரயில்வே ஸ்கூல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்க இருக்க வேரியஸ் பிளேஸ்ல வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, நெறைய போஸ்ட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து லா அசிஸ்டன்ட் அதுல ஒரு 54 போஸ்ட் இருக்கு. பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ல ஒரு 20 போஸ்ட் இருக்கு. ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி அதுல வந்து 130 போஸ்ட் இருக்கு. ஸ்டாஃப் அண்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர் அதுல 59 இருக்கு. பிரைமரி ரயில்வே டீச்சர் அதுல வந்து ஒரு 188 போஸ்ட் இருக்கு. ஸோ இந்த மாரி வேரியஸ் போஸ்ட் இருக்கு. ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ்ன்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இங்க வந்து நம்ம வெப்சைட் வந்து ஜென்ரலா போட்டிருக்கோம். பட் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன் வேணுன்ற டீட்டெயில்ஸ் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ல டீட்டெயில்டா இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 19,900 அந்த ரேஞ்சில இருந்து 47,600. ஸோ அந்த ரேஞ்சில ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏத்தாப்புல தனித்தனியா இருக்கும். ஏஜ் லிமிட்டும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு இருக்கு. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து போஸ்ட்டுக்கு ஏத்தாப்புல வந்து 48, 38, 35 இந்த மாரி தனித்தனியா இருக்கும். ஸோ நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ, அதோட குவாலிஃபிகேஷன் அதோட அந்த எலிஜிபிலிட்டிய வந்து நல்லா வெரிஃபை பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. அப்ளிகேஷன் ஃபீ இருக்கு. ஸோ நீங்க வந்து பே பண்ற மாரி இருக்கும். ஜெனரல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ₹500 பே பண்ணணும். பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அதாவது டிசேபிள்டு கேண்டிடேட்ஸ், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்ஸ்க்கு 250 பே பண்ணா போதும். செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, ரயில்வேல இனிஷியலா வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும் எல்லா ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்லேஷன் டெஸ்ட். இதுல வந்து நெறைய ஜூனியர் டிரான்ஸ்லேஷன் ஆஃபீசருக்கு வந்து போஸ்ட் இருக்கனால, அதுல அப்ளை பண்ற கேண்டிடேட்ஸ்க்கு வந்து டிரான்ஸ்லேஷன் டெஸ்ட்டும், அப்புறம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் இருக்கும். அது வேரியஸ் போஸ்ட்டுக்கு. அப்புறம் டீச்சிங் ஸ்கில் டெஸ்ட் டிஎஸ்டி. ஸோ எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்றீங்களோ, அதுக்கேத்தாப்புல வந்து உங்களுக்கு வந்து செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். அத பத்தின டீட்டெயில்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு, அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கிளியர் பண்ற கேண்டிடேட்ஸ்க்கு, நெக்ஸ்ட் ரவுண்ட் என்ன வரும்ன்ற அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வரும். ஃபைனலா பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். அப்ளை பண்றதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் கீழ இருக்கு. ஸோ இத வந்து ஃபைனலா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த செக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, இந்த ரீட் நோ பட்டன கிளிக் பண்ணீங்கன்னா, ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும். ஸோ அது வந்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஆர்ஆர்பிலேருந்து ஓப்பன் பண்ண டைரக்ட்டான பிடிஎஃப் இது. இதுல வந்து டீடெயில்டு சென்ட்ரலைஸ்ட் நோட்டீஸ் 07/2024 இந்த நோட்டிஃபிகேஷனோட நம்பர். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டைம் இருக்கு. ஸோ டேட் ஆஃப் பப்ளிகேஷன் வந்து January 6 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் பார்த்தீங்கன்னா, January 7லேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும். February 6ல ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீ வந்து February 7, February 8 அந்த 2 டேஸ்க்குள்ள நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். கரெக்ஷன் விண்டோ. சில பேர் வந்து ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அத கரெக்ட் பண்றதுக்கு ஒரு விண்டோ பீரியட் இருக்கும். அதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா, February 9லேருந்து February 18 இந்த டேட்டுக்குள்ள நீங்க வந்து லாகின் பண்ணி ஏதாவது கரெக்ஷன் இருக்கான்னு பார்த்து, மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணி, அத அப்டேட் பண்ணி சப்மிட் பண்ணிறணும். இந்த பீரியடுக்கு தாண்டிருச்சுன்னா, உங்களோட கரெக்ஷன்ஸ் எதுவும் வந்து அப்டேட் ஆகாது. ஸோ இந்த டேட்லாம் வந்து கரெக்ட்டா நோட் பண்ணி வச்சுட்டு, அதுக்கேத்தாப்புல ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ இந்த பிடிஎஃப்ல இருக்க முக்கியமான டீட்டெயில்ஸ் அத நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். பேஜ் நம்பர் 6 வந்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் இருக்கு. ஸோ ஏஜ் லிமிட்ல பார்த்தீங்கன்னா, ஏஜ் குரூப் டீட்டெயில்ஸ் ஒரு டேபிள் இருக்கு. ஸோ எந்த டேட்லேருந்து எந்த டேட் 18-33 இயர்ஸ் இருந்துச்சுன்னா, அது வந்து அன்ரிசர்வ்ட், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அந்த கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இப்போ 18-33 இயர்ஸ் இது வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு தேவைப்படுதுன்னா, உங்களோட அந்த அப்பர் டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா, அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு 2 January 1992 இது வந்து அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு. ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு பார்த்தீங்கன்னா, 2 January 1989 ஸோ இதுதான் வந்து ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு. எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 2 January 1987 இதுக்கு ஏத்தாப்புல உங்களோட அப்பர் ஏஜ் லிமிட் இருக்கான்றத பார்த்துக்கங்க. ஸோ ஒவ்வொரு ஏஜ் குரூப்புக்கும் குடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தது வந்து 18-33க்கு, அப்புறம் 18-35, 36 இந்த மாரி இருக்கு. எக்ஸாமினேஷன் ஃபீ டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ இத சேம் டீட்டெயில் நம்ம பேஜ்ல போட்டிருந்தோம். அதே மாரி இருக்கும். இத செக் பண்ணி பார்த்துக்கங்க. ஆன்லைன்லயே நீங்க வந்து ஃபீ பே பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமா பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அந்த டீட்டெயில்ஸ் வந்து அனெக்சர் ஏல இருக்கு. பேஜ் நம்பர் 57ல இருக்கு. அனெக்சர் ஏ. இதுல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு போஸ்ட் அந்த போஸ்ட்டோட நேம் பார்த்துக்கங்க. அதுக்கு என்ன பே ஸ்கேல் அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த 7த் சிபிசில எந்த பே ஸ்கேல் அதோட பேசிக் பே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் C2, C1 அந்த மாரி இருக்கும். மினிமம் ஏஜ், மேக்ஸிமம் ஏஜ் அதுவும் இந்த டேபிள்ல இருக்கு. ஸோ இப்போ வந்து டீச்சர் கேண்டிடேட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, மினிமம் 18
மேக்ஸிமம் வந்து 48 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். இது ஜெனரல் கேண்டிடேட்ஸ்க்கு. இதுக்கான மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அந்த ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து இந்த லாஸ்ட் காலம்ல இருக்கு. ஸோ இந்த போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர், பிஜி டீச்சருக்குன்னே பார்த்தீங்கன்னா, வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான அந்த டீட்டெயில்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொன்னா செக் பண்ணிட்டே வாங்க. ஸோ நீங்க எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ, அந்த போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், என்ன மினிமம் ஏஜ், மேக்ஸிமம் ஏஜ், அதுக்கப்புறம் எந்த பே ஸ்கேல்ல வருது, உங்களோட மினிமம் சேலரி, அதாவது பேசிக் சேலரி, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் இதெல்லாம் வெரிஃபை பண்ணிக்கங்க. பிஜி டீச்சர்லேயே பார்த்தீங்கன்னா, டோட்டல் 180 வேகன்சிஸ்க்கு மேல இருக்கு. அது சப்ஜெக்ட் வைஸா மாறும். சீஃப் லா அசிஸ்டன்ட் கேட்டகரி நம்பர் 27. இது வந்து பே ஸ்கேல் 7ல வருது. மினிமம் 18 மேக்ஸிமம் 43 இயர்ஸ் இருக்கலாம். இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்துங்க, பிஎல், எல்எல்பி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதேபோல பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு மேக்ஸிமம் 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். இந்த போஸ்ட்டுக்கும் லால வந்து டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃபிசிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்ட்ரக்டர் இங்கிலீஷ் மீடியம். இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, பேச்சுலர்ஸ் டிகிரி இன் ஃபிசிக்கல் எஜுகேஷன் பிபிஇடி இது கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் டீட்டெயில்டாக இருக்குது. இது டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1000க்கு மேலே வேகன்சிஸ் இருக்கனால ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கிளியராக டீட்டெயில்டாக போட்டிருக்காங்க. இதை நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க. எலிஜிபிலிட்டி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நம்ம பேஜோட பாட்டமில் போனீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி செலெக்ஷன் ப்ராசஸ் அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். பேஜ் நம்பர் 14 வந்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த 13.3ல பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இன்வால்வ் சிங்கிள் ஸ்டேஜ் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட், டீச்சிங் ஸ்கில் டெஸ்ட்டு, ட்ரான்ஸ்லேஷன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் டிவினா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ இந்த சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ கொஸ்டின்ஸ், எவ்வளோ மார்க்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் இருக்குது. ஃபைனல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 100 இருக்கும். கொஸ்டின்ஸும் வந்து 100 இருக்கும். அதே போல் இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. 1/3 வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஸோ கரெக்டாக அட்டன் பண்ணணும். மேக்ஸிமம் வந்து 3 கொஸ்டினுக்கு வந்து ராங் ஆன்சர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 1 மார்க் வந்து உங்களோட ஃபைனலில் வந்து மைனஸ் ஆயிரும். ஸோ 13.9ல வந்தீங்கன்னா சப்ஜெக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸ் ஃபார் ஆல் த போஸ்ட் எக்ஸப்ட் ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்தி, அதுக்கு வந்து என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்ன்ற அந்த டீட்டெயில்ஸ் பார்த்துங்க. ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்திக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வில் பி கண்டக்டட் ஃபாலோட் பை த குவாலிஃபையிங் டிரான்ஸ்லேஷன் டெஸ்ட். ஸோ ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்திக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் இந்த செக்ஷனை பார்த்துக்கோங்க. டிரான்ஸ்லேஷன் டெஸ்ட் வந்து அந்த பர்டிகுலர் ஜூனியர் டிரான்ஸ்லேட்டர் ஹிந்திக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் டீச்சிங் ஸ்கில் டெஸ்ட். ஸோ டீச்சிங் ரிலேட்டட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு இந்த டீட்டெயில்ஸ் இதை செக் பண்ணிக்கணும். டீச்சிங் ஸ்கில் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ வேரியஸ் டெஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் கிளியர் பண்ணுற கேண்டிடேட்ஸ், ஃபைனலாக செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ்க்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஹவு டு அப்ளை டீட்டெயில்ஸ் வந்து பேஜ் நம்பர் 17ல பாயிண்ட் நம்பர் 15ல இருக்குது. ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செக்ஷனை செக் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இங்கே போட்டிருப்பாங்க. அதை வச்சு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த ஜென்ரல் கைடன்ஸ் இங்கே இருக்குது 15.1ல. ஸோ இந்த செக்ஷனை கிளியராக பார்த்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா அப்ளை ஆன்லைனுக்கு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட் இது. இதில் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் ஆஃப் மினிஸ்ட்ரியல் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ் அப்படின்ற லேட்டஸ்ட் அப்டேட்டு. ஸோ இதில் நம்ம பார்த்த அந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து அந்த வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இதில் அப்ளை பண்ணுறதுக்கு டாப்பில் போனீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பேஜ் இருக்குது, ஒரு பட்டன் இருக்குது. இதில் ஆல்ரெடி உங்களுக்கு ஆர்ஆர்பியில் அப்ளை பண்ணுறதுக்கான அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஸோ இந்த செகண்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இங்கே லாகின் பண்ணிடணும். உங்களோட மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி, நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட், இந்த கேப்சா ஃபில் பண்ணி லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போய் அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக வர கேண்டிடேட்ஸ்க்கு அவங்க ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கணும், கிரியேட் அக்கௌண்ட்டில். ஸோ இந்த பேஜ் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக ஒரு ஃபார்ம் இருக்கும். இதில் ஸ்டார் எதெல்லாம் போட்டிருக்கோ அது எல்லாமே வந்து மேண்டேட்ரி ஃபீல்டு, கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். மீதி வந்து ஆப்ஷனல். இதில் இருக்க டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டான டீட்டெயில்ஸ், உங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், ஆதார் நம்பர், அப்புறம் அந்த நேம்லாம் வந்து உங்களோட 10th சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் இருக்குமோ அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எல்லாத்தையும் கரெக்டாக வெரிஃபை பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஃபஸ்ட் கிரியேட் பண்ணிடுங்க. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நீங்கள் லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போதே அப்ளிகேஷன் ஃபீ உங்களோட கேட்டகரிக்கு ஏற்றாப்புல அதையும் நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிடுங்க. அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது போல் February 6 இதுதான் வந்து லாஸ்ட் டேட். இந்த டேட்டுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி, அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.